வித்யா, ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, காங்கிரஸ் தலைவர், அவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்கு அவங்களோட சகோதரி பிரியங்கா காந்தி ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க போல. உனக்கு எப்படி தெரியும் அருண்? அதை வந்து இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு போராட்டக்காரர் சொல்லியிருக்கார். போராட்டக்காரர் சொல்லியிருக்காரா? அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அதாவது அந்த போராட்டக்காரரோட பேர் வந்து முகமது இர்ஃபான், 32 வயதாகிறது. இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர். இவரை தான் வந்து அண்மையில் ராகுல் காந்தி சந்திச்சார். எதுக்காக அப்படின்னு கேட்டேன்னா, இவர் வந்து இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து மனிதநேயத்துக்காகவும் அந்த தொழிலாளர்களோட உரிமைக்காகவும் நிறைய பேசினார். அந்த மீடியாக்கள் எல்லாம் நிறைய பேசினார். அது மூலமாக இவர் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டார். ஓகே ஓகே, அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட்ல இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆமாம், அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரியான மனித உரிமை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றியும் தொழிலாளர்களோட உரிமை பற்றியும் பேசினதால இவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார் யங்ஸ்டர் மத்தியில். இப்படி ஒரு மனுஷன் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்களா, சார் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பால்வாடி தாங்க படிச்சிருக்கேன், ஸ்கூல் பக்கம் தலை கூட வச்சு படுத்ததே கிடையாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பொது அறிவு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த யூடியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதிலிருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கூகுளில் நிறைய அந்த வாய்ஸ் டைப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்து எவ்வளோக்குள்ள ஒரு நாலேஜ் வளர்த்துருக்காருல. ஆமாம், நிறைய நாலேஜ் வந்து இந்த மாதிரி இணையத்தை யூஸ் பண்ணி நிறைய நாலேஜ் வளர்த்துருக்காரு. அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதால இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருந்தார். இவரோட வீட்டுக்கு ராகுல் காந்தி நேரில் போய் அவரை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கார் போல. ராகுல் காந்தி அவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இர்ஃபானுக்கு ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். ஃபோன் பண்ணிட்டு, எப்படியாவது என் சகோதரருக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் சம்மதிக்க வைங்க, அவர்கிட்ட சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம். ஓகே ஓகே, ரெக்வஸ்ட் வச்சுட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு ஃபோட்டோ வீடியோவாகவே நிறைய வந்துச்சு, அந்த கிளிப்பிங்ஸ்லாம். அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டிருக்கார், சார் இந்த மாதிரி சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பேச சொன்னாங்க, கொஞ்சம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. சரி, அதுக்கு ராகுல் காந்தி என்ன அருண் சொன்னாங்க? அவரோட முடிவில் அவர் தெளிவாக இருக்கார். என் வாழ்க்கை வந்து நான் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனது நோக்கமே வந்து இந்தியாவை வந்து செழிப்பான நாடாக மாற்றணும், இந்தியாவில் நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்துன்னு இப்போ மக்களவையில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா, அந்த பொசிஷனில் இருக்கிறவர் அடுத்தடுத்த வந்து இந்தியாவை எப்படி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நான் பாடுபடுவேனே தவிர எனக்கு அந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கார் போல். இந்த தகவலையும் இர்ஃபான் வந்து ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னதாக நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அருண், பிரியங்கா காந்திக்கு அவங்களோட அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் இல்லை, எப்படியாவது அண்ணன் ராகுல் காந்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் எடுத்துருக்காங்க. ஆமாம், அவரும் ஒரு குடும்பம், குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் லைஃப்பில் இருக்கணுன்றதை அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. பிரியங்கா காந்தி அவர்கள் எதுக்காக இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மத்திய அரசே இவங்க போராட்டத்தால் மனசு மாறிடுச்சு அப்படின்னும் போது ராகுல் காந்தி அவர்கள் மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்புல சொல்லியிருக்கலாம். ஓகே ஓகே, பார்க்கலாம்.